ஹலோ மாமிஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு நல்லா தசை வலுவை அதிகரித்து நல்லா சூப்பராக வெயிட் போடக்கூடிய ஒரு சூப்பர் ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வீட்டில் வடித்த சாதம் இருந்தால் போதும், 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வாரத்தில் 3 தடவை குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் நிறைய ப்ரோட்டீன், குட் ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்கிறனால குழந்தைங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட் அப்புறம் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயமும் கறிவேப்பிலையும் தாளித்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். கேரட் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம குழைவாக வடித்து வச்சுருக்க சாதத்தை நல்லா மசிச்சுட்டு இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க கருவேப்பிலையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். சாதம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை குழந்தைங்களுக்கு 7 மாதம் கம்ப்ளீட் ஆனோடனே அறிமுகப்படுத்தலாம். வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு ரெண்டுமே தனித்தனியாக அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் முழு முட்டையும் சேர்த்து கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு முட்டை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணி கொடுக்கணும். முட்டையை வேகாமல் குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. முட்டையில் நிறையா ப்ரோட்டீன், குட் ஃபேட் இருக்குது. அது குழந்தைங்களோட மசில் டெவலப்மெண்ட், பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்க நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஹெல்த்தியாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு முட்டை டெய்லியுமே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மினிமம் வாரத்தில் 3 தடவையாவது கொடுத்துக்கலாம். நம்ம சேனலில் நிறைய எக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டாக இருக்கும். நம்ம முட்டை, வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். நீங்கள் வாரத்தில் லஞ்சுக்கு இது கண்டிப்பாக 3 தடவை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது கூட நீங்கள் கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் கூட சேர்த்துட்டு கொடுத்துக்கலாம். இது வார்மாக இருக்கும்போதே, அதாவது இளஞ்சூடாக இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டோம்னா முட்டை வாசம் வராது. ரொம்ப நேரம் ஆற விட்டுட்டு ரொம்ப நேரம் கழித்து ஊட்டினோன்னா கொஞ்சம் முட்டை ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே கொடுத்துட்டோன்னா டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இந்த முட்டை, கேரட் சாதம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.